லவ் பண்ணலாம். லவ்வா? யார் பண்ண போகிறீங்க? உங்களை தான். என்னையா? நான் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது பையன் நினச்சி தான் மெசேஜாக பண்ணேன் நான். என்னாச்சு? பேசிட்டியா? என்ன சொன்னார்? பேசினேன். லவ்வில் இன்ட்ரெஸ்ட். ஐயோ, தயவு செஞ்சு இனிமேல் இப்போலாம் நீ லவ் இதெல்லாம் கூப்பிடாத. வா போ, வா போ, வா நீ வா, ஃபஸ்ட்டு வா, நான் சொல்கிறேங்க வா. பைத்தியம், என்ன இங்கே உட்காந்துருக்கு? எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எத்தனை வருஷமா? காமெடி பண்ணுற டைம். என்னாச்சு? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஐயோ, இது வேறையா? எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? அதுக்கு தாண்டா எதுவும் தோணலை. நீங்கள் எதை வச்சு நீங்கள் லவ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். R15 இருக்குனால லவ் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஆள் அந்த அளவுக்குலாம் என்னை விட ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஹலோ, ஏய் கேட்குறேன், எதை வச்சு லவ்? நெக்ஸ்ட் லெவல் ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. கல்யாணம் அவரை தான் கல்யாணம் பண்ணுவீங்களா? பண்ண வேண்டியதுதான். அப்போ எதுக்கு லவ் பண்ண போகிறேன்ற? ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு தானே லவ் பண்ணணும். இதுதான் எனக்கு பொண்ணுங்கிட்ட பிடிக்காதே. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த பையன் செட் ஆவான் ஆகலைன்றதே தெரியாமையே லவ் பண்ணிடுவீங்க. கடைசியில் வந்து அந்த பையன்கிட்ட கார் இல்லை, பைக் இல்லை, நல்ல வேலையில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கழட்டி விட்டுருவீங்க. சரி கரும்பு. டேய் இல்லை, இவ்வளோ நாள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நேரில் பார்த்து பேசி நாளைக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்போஸ் அவருக்கு பிடிக்கல, ஏன் அப்படி அபசகுணாவே சொல்கிறேன்? இல்லை சொல்கிறேன். நீ நீ சொல்ல வேணாம், நீ ஐடியா கொடு. நீ எப்படி பார்த்தாலும் நீ அவர் லவ்வே பண்ணாலும் நீ பேசுகிற வாய்க்கெல்லாம் உன்னை பிரேக்கப் பண்ணிவிடுவார் 2 நாளில். நீ ஐடியா சொல்லிட்டு கலந்து வச்சுருக்கேன். ஐடியாவா? எந்த மாதிரி நீ ப்ரப்போஸ் பண்ண? ஏதாவது படத்தில் வர மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறியா? வேணாம், எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்படி சொல்லிடு. நான் எப்பயுமே வந்து பொண்ணுங்களை தான் லவ் பண்ணுவேன். ஆனால் உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு லவ்னாலே என்னன்னு தெரிஞ்சு. இல்லை புரியல. நீ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொன்னாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டி நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு வந்தது இல்லை. ஆனால் உங்களை பார்த்தோன்னே வந்துருச்சு. வேற யாராவது பார்த்தாலும் வந்து இல்லை. புலி படத்தில் வரும். புலி படத்தில் சுத்திகாசன் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி தான் பண்ணு. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. போய் டீ சாப்பிட்டு வந்துடும் ப்ரோ. எங்கே போகிறீங்க? இந்த பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிப்பாட்டிட்டு வந்தேன். அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். வழி தெரியாமல் நிற்கிறான் முக்கில். இங்கே இருக்க வேண்டியது தானே? இல்லை கூப்பிட்டு வந்துடுறேன். அட்ரஸ் தெரியாமல் நிற்கிறான் ப்ரோ. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கிறேன். ஏதாவது வாங்கிட்டு வரவா ப்ரோ உங்களுக்கு? அதான் எனக்கு எதுவும் வேணாம். சரி சார், சரி வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க. சொல்லுங்கள், நம்ம பேசணும்னு சொன்னீங்க. அது சரி, 4 months-ஆக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம். அவர் எங்கே போகிறாரு? அவர் வந்துடுவார், பக்கத்தில் தான் போகிறாரு. எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. ஓகே. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. புரியல. லவ் பண்ணலாம். லவ்வா? யார் பண்ண போகிறீங்க? உங்களை தான். என்னையா? நான் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது பையன் நினச்சி தான் மெசேஜாக பண்ணேன் நான். உள்ளே போய் ப்ரொஃபைல் பார்த்தா சரி பொண்ணு, சரி நீ மாடலா, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். நீங்கள் என்ன லவ்லாம் சொல்லிட்டுருக்கீங்க? எனக்கு லவ்ங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஆமாம், அப்போ போனார்ல, அவர் எப்போ தான் வருவார்? அவர் வருவார். இல்லை உங்களுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை என்ன பிடிக்கலையா? எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலை. நான் என் ஃபேஷன் நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஏன்னா என் பரம்பரையில் யாருமே லவ் பண்ணதில்லை. எனக்குமே சின்ன வயசுலேருந்து பொண்ணுங்கள்லாம் பிடிக்காது. பொண்ணுங்களை லவ் பண்ணவே தோணாது. பசங்க கூட சுற்றிட்டு இருப்பேனா, அதனால பொண்ணுங்களை பிடிக்காது எனக்கு. நான் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிலா,
என்னாண்டியாச்சு பேசிட்டியாண்ணா? ம் என்னாச்சு? பைத்தியம் வேற உக்கா. என்னாச்சு பேசிட்டியா? என்ன சொன்னாரு? பேசினேன். லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ அப்புறம் என்ன ஜாலியாக இருக்க வேண்டியதானா? அது கேட்காதடா. லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட வேண்டியதான்ண்ணா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து வேற ஆள் போய் ப்ரப்போஸ் பண்ணும். இல்லை என்ன நினச்ச சொல்கிறேன், சும்மா சிரிக்க வைக்கிறேன்னு ஏதாவது பண்ணாத. ஸோ லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற லவ் பண்ணுறாராமா? ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அவரெல்லாம் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. R15 வேறு வச்சுருக்காப்புல, நாலு கண்ணாடி வேறு வச்சுருக்காரு கையில். லவ் பண்ணுவாங்க. அவருக்கு பிடிக்கலையாண்டா? அவருக்கு பிடிக்கல, உனையே பிடிக்கலன்றாரா லவ் பிடிக்கலன்றாரா? எனக்கு தெரிஞ்சு உனையே தான் பிடிக்கலன்னு இருப்பாரு. நான் இங்கே பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பேஷன் பார்த்து போயிட்டுருக்கேன். சரி இப்போ ஏன் இதுக்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க சம்மந்தமே இல்லாமல்? ஓவர் ஆக்டிங் பண்ணாத. நான் தான் அவசரப்பட்டு தேவையில்லாமல். நானா பேசி பார்க்கவா? சரி ரூபாயில் அடிக்கும் மூஞ்சியை பார்க்கணும். சும்மா தான் கேட்டேன். மாமாவெல்லாம் பார்க்க முடியாது என்னால். பேசணுமா? பேசி போய் நீங்கள் சேர்ந்து ஒன்றா போயிடுவீங்க. நான் என்ன பண்ணுறது? நான் தனியாக அப்படி ரோட்டில் தான் நிற்கணும். அப்படிலாம் நான் விட மாட்டேன். என்ன வாங்கி தருவோன்னு சொல்லி நான் வேணா போய் பேசணும். என்ன வாங்கி தருவேன் நீ சொல்லு. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். அவருக்கு அவள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுரு. ஏன் நீ போய் இறங்கிலாம் போகாது யாருக்கிட்டையும், சரியா? ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இறங்கி போகக்கூடாது. இறங்கி போனோம்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்காம போயிடும். இப்படி பொம்மாலாம் இருக்கா அவனே மாதிரி? வா கிளம்புவோம். சொல்லிட்டு வரவானா போயிட்டு? அவர் வேறு ஃபோனில் யார்ட்டையும் சாட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. என்ன பேச தெரியல உண்மையுமே என்னதான். அவர் என்ன சொன்னார்? இப்போதைக்கு ஐடியா இல்லையா? அவர் என்ன சொன்னாருடா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லதான் நினச்சி வந்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் கேட்கல. நான் பேசி பார்க்குறேன், சரியா? சரி இப்போ பேசி இப்போ நீ ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு என்ன வாங்கி கொடுப்பேன்? என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். கிளிப்பு இரு வரேன். தயவு செஞ்சு இனிமேல் இப்போலாம் நீ லவ் இதெல்லாம் கூப்பிடாத. வா போவோம். வா போவோம். வா நீ வா ஃபஸ்ட்டு வா, நான் சொல்கிறேன். நீ வா.